அண்ட் எல்லாரும் இங்கே என்னத்துக்கு வந்திருக்கிறோம்? இன்னைக்கு சண்டே லீவு, வேற வேலை இல்லாதனால நீங்கள் வந்துட்டுமா? வேலை இருக்குது இல்லை, எல்லாருக்குமே வேலை இருக்குது இல்லை, எனக்கு கூட ஆக்சுவலி வேலை இருக்குது. ஆனால் ஆண்டவருக்காக நம்ம ஒரு நாளை 2 நாளில் கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு முதல் நாள் இல்லையா, அதுக்காக தான் வந்திருக்கிறோம். அதுக்காக உற்சாகமாக ஒரு கைகளை தட்டி, இந்த கைத்தட்டு உங்களுக்கு, ஏன்னா நீங்க வந்ததுக்காக, ரைட்? ஆனா ஆண்டவர் உங்களை கொண்டாந்துருக்கிறார் பாரு. many were called, few were chosen, ரைட்? தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா? அதனால ஆண்டவருக்கு ஒரு பெரிய கரகோஷத்தை கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. இந்த முதலாவது பாடல் அலங்கார வாசலாலே, அந்த பாடல் எல்லாருக்கும் தெரியுமே. மோஸ்ட் ஆஃப் த ப்ரேயர் மீட்டிங்ஸ்ல பாடுவோம். அந்த வரிகள் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆலயம் செல்லுவதே மகிழ்ச்சியை தந்துவிடுது. கரெக்டா? இந்த பாடல தான் பாட போறோம். அதனால எல்லாரும் மகிழ்ச்சியா பாடலாம். சரியா? எல்லாரும் பாடலாமா? Very nice. Are you ready? Okay, whoever wants to stand, you can stand. Whoever wants to sit, you can sit. Whatever you do, praise the Lord and magnify His name, and the Lord God Almighty is going to bless you abundantly. எல்லாரும் கைகளை தட்டி பாடுவோமா? அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோ, தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோ. அலங்கார வாசலாலே, அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோ, தேவ வீட்டின் நன்மையாலே. எல்லாரும் கைகளை தட்டி பாடுங்க. வந்து ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுவிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவை. ஆலயம் செல்லுவதே, ஆலயம் செல்லுவதே, அது மகிழ்ச்சியை தந்திடுதே. சொல்லுங்க. ஆலயம் செல்லுவதே, அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உன்னை தொழுதிடவே கிருபையும், என் சபையுடனே, என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும். ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நமக்கு எத்தனை கவலை இருந்தாலும் நம் தேவனை ஆராதித்தா அவர் எப்பொழுதுமே நம்ம கூடவே வந்துருவாருங்க. எப்பவுமே நம்ம கூட தான் இருக்கிறாரு, நம்ம தான் அவரை உணர்ந்து கொள்வதில்லை இல்லையா? எப்பவுமே நம்ம கூட தான் இருக்கு. God is omnipresent. He is here, there, everywhere. He is the beginning, he is the end. He is the alpha and the omega. தாயின் கருவில் உண்டாகும் முன்னமே உன்னை தெரிந்து கொண்டவர் அவர் இல்லையா? உன்னை கைவிடவே மாட்டார். மனிதர்கள் கைவிட்டாலும் ஆண்டவர் உன்னை எப்பொழுதும் கைவிட மாட்டார். பாடுவோமா? பலிகளை செலுத்திடவே, பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக நான், பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. சொல்லுங்க. மறுரூபத்தின் தண்ணீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம்,
அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. தொழுதிட வந்தோம் தூயவரே இயேசுவையே. ஹல்லேலூயா. வந்திருக்கிறோமா? ஆராதிக்கிறோமா? தூயவர் இயேசுவை ஆராதிக்கிறோமா? ஹல்லேலூயா. ஆமென். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கேட்டல, நம்ம கூடவே நம்ம ஆண்டவர் உலாவி கொண்டிருக்கிறார் இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் நம் கூடவே எப்பொழுதும் இருக்கிறார். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே என்ற பாடலை நான் ஒரு ஜெபமாக பாடுவோம். லெட்ஸ் நாட் சிங் திஸ் as a song. நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரணும் இல்லையா? அப்பதான் ஆண்டவர் நம்மளை தொடுவார். பரிசுத்த ஆவி நம்மை தொடும். நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புவீர்கள் என்றால் என்னோட கூட சேர்ந்து பாடுங்கள். மனிதர்கள் இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. நீரின்றி எங்களுக்கு வேறு யாரும் இல்லை அப்பா. எங்களை ஆசீர்வதித்து ஆட்கொள்ளும் ஆண்டவரே. உங்கள் பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் பிரசன்னத்தை எங்களுக்கு காரும் ஆண்டவரே. இந்த இடத்தில் நீர் உலாவிக் கொண்டிருக்கின்றீர் ஆண்டவரே. எங்கள் இதயத்தை தொடும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை தொடும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை தொடும் ஆண்டவரே. கணவர் மனைவியை தொடும் ஆண்டவரே. பேர பிள்ளைகளை தொடும் ஆண்டவரே. தாத்தா பாட்டியை தொடும் ஆண்டவரே. நண்பர்களை தொடும் ஆண்டவரே. இந்த ஊழியக்காரர்களை தொடும் ஆண்டவரே. இந்த ஜெபக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற கிறிஸ்டியாவும் அவர் குடும்பத்தை தொடுவோம் ஆண்டவரே. இந்த ஆலயத்தின் பெரியோர்களை தொடும் ஆண்டவரே. எல்லோரையும் தொடும் ஆண்டவரே. தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே. தேவ பயத்தை கொடுக்க வேண்டும் ஆண்டவரே இந்த ஆலயத்துக்கு. ஆமென். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் வாசம் செய்பவரே. சொல்லுங்க. எங்கள் நடுவிலே வசித்திட
என் அடைக்கலம் நீர்தானே என்று சொல்வோமா? அப்பா, நீர் ஒருவரே எங்களுக்கு அடைக்கலம். அப்பா, என் தேவனே, என் ராஜனே, என் அடைக்கலம் நீர்தானே. நான் உம்மை விட்டு விலகினாலும் நீர் என்னை காற்றுக் கொண்டீர்கள். என் தேவனே, என் ராஜனே, என் அடைக்கலம் நீர்தானே. என் தேவனே, என் ராஜனே, என் அடைக்கலம் நீர்தானே. நான் உம்மை விட்டு விலகினால் நீர் என்னை காத்துக் கொண்டீரே. சொல்லுங்க எல்லாரும், என் தேவனே, என் ராஜனே, என் தேவனே, என் ராஜனே, என் அடைக்கலம் நீர்தானே. நான் உம்மை விட்டு விலகினாலும் நீர் என்னை காத்தீரே. தேவனே, என் ராஜனே, என் அடைக்கலம் நீர்தானே என்று சொல்லியிருக்கிறோம். ஆண்டவரே, கைகளை உயர்த்தி சொல்லுங்க.
ஸ்தோத்திரம். நன்றி.